2 பானைகளின் கதை. ஒரு கிராமத்துல பீமா என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரு தினமும் 2 பானைகள ஆற்றுக்கு கொண்டு வந்து, பானையில தண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு பயன்படுத்துவாரு. அப்படிதான் ஒரு நாள் பானையில தண்ணி எடுத்துன்னு போகும்போது, 2 பானையில ஒரு பானை சின்னதா ஓட்டை விழுந்து தண்ணி கீழே ஊத்திட்டு இருந்துச்சு. அத பார்த்த மற்றொரு பானை, புதிய பானை, உடையாம நல்லா அழகா இருந்துச்சு. அப்போ புதிய பானை உடைஞ்ச பானைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லுச்சு. உன்னால முதலாளிக்கு எந்த பயனும் இல்லை. பாரு, நான் தான் பானை ஃபுல்லா நிறைய தண்ணி எடுத்துன்னு வரேன். உன்னை பாரு, தண்ணி எல்லாம் எவ்வளோ வேஸ்டா கீழே ஊத்தின்னு வரேன்னு. உன்னை விட நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி உடஞ்ச பானையை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணுச்சு. இதை கேட்ட உடஞ்ச பானை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எப்படியாச்சும் இதை பற்றி முதலாளிகிட்ட கேட்கணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிச்சு. அடுத்த நாள் விவசாயி ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துன்னு வரும்போது உடஞ்ச பானை விவசாயியை பார்த்து இப்படி கேட்டுச்சு. முதலாளி, என்னை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல அழகான புது பானையா வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஏன் இப்படி சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? அதுவா முதலாளி, நான் ஒரு உடஞ்ச பானை. என்ன பாருங்க, எவ்வளோ தண்ணி வேஸ்டா கீழே போகுதுன்னு. என்னால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அதனால தான் சொல்றேன், நீங்க என்னை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல அழகான புது பானையா வாங்கிக்கோங்க ப்ளீஸ் முதலாளி. யாரு சொன்னா நீ வேஸ்ட்னு? உன்னால யாருக்கும் எந்த பயனும் இல்லைன்னு. ஆத்துல இருந்து வர வழியை நீ நல்லா பாரு, உனக்கே நல்லா புரியும். விவசாயி சொன்னதை கேட்ட பானையும் கீழே பார்த்துச்சு. அப்போ ஆத்துல இருந்து பானையை தூக்கிக்கிட்டு வர வழியில நிறைய பூச்செடி இருந்துச்சு. அதுல வண்ணங்களால பூக்கள்லாம் நிறைஞ்சி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்போ பீமா, பாத்தியா, உன்னோட சைட்ல வர வழியெல்லாம் எவ்வளோ அழகான பூச்செடிகள்லாம் இருக்குதுன்னு. ஆனா அந்த புதுப்பானை சைட்ல பாரு, ஒரு செடி கூட இல்லை. இந்த செடிகளும் பூக்களுமே உன்னால தான் வளருது. இந்த பூக்களை கொண்டு போய் தான் நான் தினமும் சாமிக்கு வைக்கிறேன். விவசாயி சொன்னதை கேட்ட உடஞ்ச பானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ தன் தவற உணர்ந்த புது பானையும் உடஞ்ச பானை கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அப்போ பீமா இப்படி சொன்னாரு. எவரிடமும் குறை என்று எதுவும் இல்லை. குறைகளை நிறைகளாக மாற்றும் தன்மை எல்லோரிடமும் உண்டு. யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட 2 பானைகளும் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆகிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மற்றவங்களுடைய குறைகளை மட்டும் பார்க்காம அவங்களுடைய நிறைகளையும் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட குறைகளை நிறைகளாக மாற்றி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.